இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம். மீன் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம தேவையான பொருட்கள் மீன் இப்போ க்ளீன் வச்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாமா. இப்போ அதாவது மசாலா என்னென்னா, இது மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மணக்கட்டை மசாலா. மணக்கட்டை மசாலான்றது என்னென்னா அதுலேயே உப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை பற்றி அப்பா பேசலாம். அதுக்கு தேவையான இப்போ இது வந்து கேசரி பவுடர், ஆச்சி மசாலா, பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றா போட்டலாமா. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கேசரி பவுடர், மணக்கட்டை மசாலா, மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ மிளகாத்தூள் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா. இப்போ தேவையானது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மசாலா உள்ளே ஏறணும்ல. தேவைப்படும் போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாது. கட்டை எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் ஊற்றுவோம் லைட்டாக. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணும். இப்போ லைட்டாக கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக அப்படியே பிசையணும். பொட்டு போடாத மாதிரி பிசையணும். அப்படியே அதாவது மசாலா நல்லா உள்ளே ஏறும். அப்போ தான் எண்ணெய் ஊற்ற என்ன ஆகும், நல்லா கொஞ்சம் ஊறும். நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கே. அப்படியே கொஞ்சம் டார்க்காக ஆகணும். அப்படியே லைட்டாக அப்படியே மசாலாவும் தெரியணும், எண்ணெயும் தெரியணும். அது போல் பிசையணும். இப்போ மசாலா உள்ளே ஏறுமாரி இது தடவிக்கணும். இதுமாரி தடவினா மசாலா நல்லா உள்ளே ஏறி நல்லா ஊறின அப்புறம் இதேமாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சா இதை போல் இருக்கணும். நல்லா மசாலா எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்குதா. இது போல் நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டு ஒரு அரை வரை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பாருங்கள், மசாலா வந்து மீன் வந்து மசாலா நல்லா ஊறிச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சா, எண்ணெய் வச்சிட்டோம். வானல்ல வச்சுட்டு இப்போ எண்ணெயில் மீனை போட போகிறோம். பாருங்கள், ஒரு மீனை போடணும் அழகா. அவ்வளோதான். மீன் போட்டச்சா, போட்டோடனே மீன் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பாருங்கள், இப்போ நல்லா மீன் வருவலாகிடுச்சா, பேட்டி போட்டுச்சா. இப்போ நாங்களாம் பேட்டி போட்டோம். இப்போ எடுக்க போகிறோம். கரெக்டாக எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி எடுக்குது பாருங்கள். அழகாக எடுத்து இதே தட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குதா? அவ்வளோதான். இதுதான் மீன் வறுவல். பாருங்க, பூ போல நல்லா இருந்துக்குதா. ஓகே பாய்.